இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான 2வது போட்டி இன்று டிசம்பர் 11 நியூ சண்டிகர்ல உள்ள மகாராஜா யாதவந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல நடைபெறவுள்ளது அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. முதல் T20ல பெற்ற வெற்றியோடு இந்த மைதானத்துல நடைபெறும் முதல் சர்வதேச ஆடவர் போட்டியில வெற்றி பெற்று வரலாறு படைக்க இந்தியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதிய மைதானத்துடைய பிட்ச் எப்படி இருக்கும், வானிலை ஒத்துழைக்குமா, இந்திய 11 அணில ஏதாவது மாறுதல்கள் இருக்குமா அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரலும் ஆகிட்டு இருக்கு. சண்டிகர்ல இன்று மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா வீரர்களுக்கு பெரிய சவாலாக இருக்க போவது குளிர்தான். பகல் நேரத்துல வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்குமா, ஆனா போட்டி நடக்கும் இரவு நேரத்துல வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்பு இருக்கு. கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு வீரர்களுடைய உடற்தகுதியை சோதிக்கும். ஆகையால பாத்தீங்கன்னா இரண்டாவதாக பேட்டிங் ஆடும் அணிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில கடைசி போட்டியில பாத்தீங்கன்னா சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே அப்படின்னு இந்த 3 வீரர்களுமே பேட்டிங்ல படும் மோசமாக சொதப்பினாங்க. ஆகையால இவங்க 3 பேர்ல ஒருவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இந்தியாவுடைய 11 அணி அறிவிக்கப்படும் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.